வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இப்போ பெரிய சந்தேகம்னா அடிக்கடி எனக்கு ஃபோன் வரதும் உண்டு. பெரிய சந்தேகம்னு கேட்டால், கோதுமை அரைக்கிறதுக்கு சிறந்த மிஷின் சொல்லுங்கள். கோதுமை அரைக்கிறதுக்கு சிறந்த மிஷின் எதுன்னு கேட்டால், முதல்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனோட மூலத்தை தான் அதான் அதனோட எஜ்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஆராய்ச்சி பண்ணணும். கோதுமை நம்ம மாநில உணவு நம்ம விளையிறது இல்லை. நம்ம ஏரியாவில் எங்கே விளையுது? அதாவது வட மாநிலங்கள் தான் விளையுது. நம்ம மாநில பயிர் கிடையாது, அது வட மாநில பயிர். கரெக்டாக ஊரில் எப்படி நெல் மாதிரி அவியூரில் கோதுமை. ரைட்டு. இப்போ அவிய எந்த மிஷினில் அரைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம மேட்ரோ அவங்க எந்த மிஷினில் அரைக்கிறாங்க? ஜக்கி ப்ரெஸ் ஆட்டா, ஜக்கி ப்ரெஸ் மில்பெரி அப்படின்னாலாம் வருதுல்ல, இந்த பம்புக்குட்டி பட்டத்துக்கு நீட்டு போக முடியும். அந்த மாதிரினா, அதாவது கோதுமை விளையிற ஊரில், அக்கா கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, கோதுமை விளையிற ஊரில் அந்த கோதுமையை இந்த மாதிரி கல் மிஷின் தான் அரைக்கிறாங்க. கரெக்டாக. அதே மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பல்வரிசரெல்லாம் அரைக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஈர அரிசி அரைக்க மாட்டாங்க. அந்த டெக்னாலஜி அவ்வளோதான் இருந்தது. ஆனால் இப்போ இல்லை, எத்தனை காலம் ஆனாலும் கோதுமைக்கு கல் மிஷின் தான் சாம்பியன், நம்பர் 1. அது பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்லலாம், 2 கம்பேரிசன் தான் பண்ணிட்டு இருப்போம். பல்வரிசரா கல்லா. எண்ணெயை பொறுத்தளவுக்கு தனிப்படி கேட்டிங்கன்னா கல் தான். அப்புறம் இங்கே வா, இப்படி இருக்குதுல்ல இந்தியா, இதில் இந்த கடல் பகுதியில், கடல் ஓரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் இடங்கள்னு சொல்கிறாங்களா, நம்ம ஊட்டி கொடைக்கானல், ஈரப்பதங்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவில், ஈரப்பதம்னு சொல்கிறேன், மழை ஈரமாக இருக்குன்னா பனி ஈரமாக நீங்கள் முடிவு பண்ணிக்க. ஈரப்பதங்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் இந்த கல் மிஷின் செட் ஆகாது. ஏன் அப்படின்னா, இது காஞ்சி வந்துடும். காஞ்சா தான் நைஸ் வரும், காயினா பசை மாதிரி ஒட்டிக்கு. அதனால் இது வேண்டியதில்லை. அப்போ ரெண்டாவது கையாளும் விதம்னு ஒன்று இருக்கலாம். இது ஃபஸ்ட்டு அதை பார்த்தாச்சு. பல்வேறுசரா இதுதான் கடல் இந்த இப்படி கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு பூராமே, கடலோரம் மலை பிரதேசங்கள், அதாவது ஈரப்பதம் அதிகமாக கொண்ட இடங்களுக்கு கல் மிஷின் செட் ஆகாது. மற்றபடி நார்மலாக இந்த மாதிரி நம்ம மாதிரி உள் மாவட்டங்கள் இருக்கிறவங்க பூராமே கல் மிஷின் தான் செட் ஆகுது. அப்புறம் பல்வரிசரா கல் மிஷினான்னு கேட்டால் கல் மிஷின் சரி. அடுத்து கையாளுவது பார்த்தீங்கன்னா, பல்வரிசரை விட கையாளுவதில் எளிது அப்படின்னு கேட்டிங்கன்னா கல் மிஷின் தான் சொல்லுவோம். என்ன காரணம் கேட்டால், இப்போ ஒரு சாயங்காலம் டைம் வச்சுக்கோங்க, ஒரு 5 பேர் கோதுமை கொண்டு வராங்கன்னா 5 பேர்த்துக்கு நிற்காமல் நம்ம இதை ஓட்ட முடியும், தொடர்ந்து ரொட்டீனாக போட முடியும். பல்வரிசரை அந்த வேலை செய்ய முடியாது, ஒரு ஆளுக்கு தான் அரைக்க முடியும். அப்போ ரெண்டாவது அதை டெலிவரி செய்யும் விதம்னு சொல்லுவாங்கள்ல. அடுத்தது கீழே பிடிக்கிறது. கீழே பிடிக்கிறது பார்த்தா இங்கே பாரு, இது ஒரு ஃபேண்ட்டு கால் மாதிரி தான் வரும். இதுக்குள்ளே இங்கே ஃபேண்ட்டு கால் மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் ஃபேண்ட்டு கால் மாதிரி தான் வரும். இது சின்ன பக்கெட்டு வந்தாலும் சரி, அல்லது நம்மமாரி இந்த பூமர் டப்பெல்லாம் கூட வருவாங்கன்னா, பூமர் டப்பெல்லாம் கூட இருந்தாலும் அது கரெக்டாக பிடிச்சிக்கலாம். அதே பல்வரிசர் பார்த்தா அப்போ அதுவும் செட் ஆகாது. அப்புறம் சரி, இதில் எதில் பார்த்தீங்கன்னாலும் ஈஸியான மெத்தட் அப்படின்னா கல் மிஷின் தான். அதில் என்ன ஆகுது, அது க்ளீன் பண்ணணும், சாணம் பிடிக்கணும், இது ஒன்று தான் வேலை. ஆனால் அது முறையாக செய்ய தெரிஞ்ச அளவுக்கு ஈஸி. பல்வரிசர் இது டேஸ்ட் பார்க்கலாம், ஏன்னா இது டேஸ்ட் தான் முக்கியம். என்னமோ சொல்லுவாங்களா, யாருமே பேசாத ஊரில் உளறிட்டு இருந்தாலும் சாம்பியன், அந்த மாதிரி இடத்துக்கு பல்வரிசர் ஒத்து வந்துடும். ஆனால் கரெக்டாக டேஸ்ட் பார்த்து சாப்பிட்றான்னு சொல்லுவாங்கள்ல, டேஸ்ட் பார்த்து சாப்பிட்றவங்க கல் மிஷினில் அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லிடுறேன், இது அடித்தரைத்தல், இதை அரைத்து அரைத்தல். அப்போ
இதில் ராய்க்கல் மாதிரி தேய்ச்சி வந்து வச்சுக்குவோம், அள்ளு விட்டுரும். நைஸ். ஆமாம், அப்படியே கொல கொல கொலம் ஜக்கி ஃப்ரெஷ்ன்னு சொல்கிறாங்க, ஜக்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துருது. அப்படியே ஜம்முன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் இதிலே 2 இருக்குது. ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸ்டாண்டிங் எப்படி இது எப்படி அப்படின்னா அதிகப்படியான அறவைகள், அதாவது காலையில் சுவிட்சை போட்டால் சாயந்தரம் வரைக்கும் கோதுமை ஓடுதுலாம், அவைகள் பூராமே ஸ்டாண்டிங் விட்டுருந்தோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அடுத்த நாள் கழட்டிட்டு தான் அதை ஓட்ட முடியும். அப்போ மேட்ச் ஓடிச்சா. அதே மாதிரி கூலி அறவை நம்ம மாதிரி தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களுக்கு கூலி அறவை வேணும் அப்படின்னா இந்த மிஷின் தான் கரெக்டு. கம்மி இந்த மிஷின் தான் கரெக்ட். என்ன காரணம் கேட்டால் எதுவுமே கிடையாது. சாணம் பிடிக்கிறப்ப தான் கம்மி. சாணம் பிடிக்கிறப்ப மட்டும்தான் நம்ம இது கழட்டு விட முடியும். இல்லாட்டின்னு தகரத்தை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக முடிச்சிடலாம். இந்த பிரச்சனை எப்போ வந்து கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் வந்துச்சா, இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி தை மாதத்து வரைக்கும் இங்கேயும் இந்த பஞ்சாயத்து நடக்குது. ஏன்னு கேட்டால் மழை பெய்யு தோத்தோன்னு காயாது, இந்த பிரச்சனை வரும். அப்புறம் வா ஒரு நிமிஷம் வராங்க போன வந்துட்டேன் வந்துட்டேன் ஒரே நிமிஷம் என்னங்க அப்போ 2வது 5 பேர் வந்தாலும் 5 பேர் இல்லை 10 பேர் வந்தாலும் சரி, இது நிற்காமல் ஓட்ட முடியும், ரிட்டன் இருக்கு போட முடியும். ஆனால் இதில் வந்து போட முடியாது. அப்போ 2வது இந்த குழந்தைகளுக்கு பாசி பருப்பு கடலைப்பருப்பு இதை அரைச்சாலும் கொஞ்சம் வர்றதை கீழே விட்டுட்டு இதில் பிடிச்சோம்னா தேனாட்டம் வந்துடும். இதில் எதில் போட்டு எடுப்பீங்க? அதனால் கோதுமை அரைக்கிறதுக்குன்னு பார்த்தா சிறந்த மிஷின் அப்படின்னா கல் மிஷின் தான். அதாவது நிற்காமல் அரைக்கிறதுக்கு ஸ்டாண்டிங், கூலி அரைக்காரங்களுக்கு இது. அதுன்னு இல்லை, சிறந்த மிஷின்னா இந்த மிஷின் தான். அப்புறம் கூலி அரைக்கிற ஒரு டைப் இருக்குது, அவ்வளோதான். அது வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா கழட்டி கை வச்சு ஆன மட்டும் கழட்டி நம்ம பார்த்தாலும் தானே. இந்த மிஷின் தான் பிரச்சனை இல்லாது. அப்புறம் பல்வரிசர் வந்து இந்த வேலை தெரியாதீங்க இந்த மாதிரி. அப்புறம் டேஸ்ட் சொன்னோம்ல, டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து கல் மிஷின் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. மாவு சப்பாத்தி நல்லா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா அதை அரைச்சி வரனால அடித்து வரனால ஆமாம். இது நல்லா ஒன்று பாருங்கள், முள்ளு தெளிவாக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கல் கழட்டி சரி ஒரு நிமிஷம் வைங்க, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கல்ட்ருக்கெல்லாம் முடை போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு பல்வரிசர் வாங்கி மாட்டிடுவாங்க. அவைகளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், 4க்கு நாள் அறவை குறையும் போது பல்வரிசரில் கோதுமை போட்டால் அறவை குறையும். ஏன்னா தவிடாடு தான் வரும். அது என்ன பண்ணாலும் இப்போ இப்படி போட்டு அமுக்கிறதுக்குமே அடித்து கொட்டை போட்டு வர்றதுக்கு, அதனால் ஓட்டையில் வர்றதுக்கு வித்தியாசமும் இல்லை. அதனால் வந்து கோதுமைக்கு சிறந்த மிஷின் அப்படின்னா நீங்கள் எந்த டைப்பில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் 2வது இபி பார்க்கணும். இபி எடுத்துட்டால் இது வந்து 3 லேக்ஸ் மிஷின் பார்க்கணும். அதாவது சும்மா தன்னை போல ரோட சுற்றிட்டு இருக்கு, முட்டுச்சுன்னா நைஸ் வந்துடும், அவ்வளோதான். ஆனால் இந்த பல்வரிசையில் இந்த பஞ்சாயத்தில் நடக்காது. எப்படின்னு கேட்டால் போட்டாச்சுன்னா 10 HP இருந்தாலும் 5 20 இருந்தாலும் சரி, போட்டாச்சுன்னா ஓடியே ரன் பண்ணியே ஆகணும். அதாவது ஸ்டார் டெல்டாவில் ஓடியே ஆகணும், இல்லாட்டி வேலையாகாது. அதே மாதிரி பாருங்க, இப்போ 2 வந்துருக்குது. இது ஒரு 4 கிலோ, இது ஒரு 5 கிலோ. ஆனால் இதுக்கு வந்து நான் இதில் நிற்காமல் விட்டுருவேன். ஆனால் பல்வரிசையில் போட முடியாது, ஒன்றை பிடிச்சிட்டு உதவிட்டு விடணும். அப்புறம் 2வது பார்த்தா அது தனியாக புடல் செட்டிங்கெல்லாம் வச்சு உள்ள போடணும். அப்போ கரெக்டாக டேஸ்ட்டு வயசு இதெல்லாம் பார்த்தாலுமே நம்பர் 1 கோதுமை அரைக்கிறது கல் மிஷின் தான். அதுவுமே இந்த மாதிரி ஜக்கி மிஷின் செம. இதுதான் வந்து ரிசல்ட். கோதுமை வந்து வேலை தெரியாதீங்க வந்து புதுசாக போட்டு பழகிங்க. பழகாமல் தெரியாதுன்னு எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும்? பழகிட்டே வேலை முடிஞ்சு. என்னப்பா இது என்ன பெருசாக பாலமாக கட்ட போகிறான், கடலில் தண்ணி அலை அடிக்குங்க, எப்படிங்க பாலம் கட்டுறதுங்க? சும்மா எடுத்து வச்சு கீறினா வேலை முடிஞ்சு. அப்புறம் 2 நாளைக்கு கீறி 3வது நாள் நல்லா போயிடும். அதனால் கோதுமை அரைக்கிறதுக்கு சிறந்த மிஷின் அப்படின்னா கல் மிஷின் தான். டேஸ்ட் வைஸும் சரி, கையாளுறதும் சரி, டெலிவரி பண்ணுறதும் சரி, ரொட்டீனாக நிற்காமல் விடுறதும் சரி, எல்லாமே கரண்ட்டு பில்லும் சரி. இதுக்கு கரண்ட்டு போட்டு கமிச்சிடலாமா? சுவிட்சு போட்டால் பூமாரி ஓடும், இதில் போட்டால் டப்பட போட்டு ஓடுது. ஏன்னா அது நம்பர்லாம் இருக்கனால வேண்டாம். நீங்கள் அதாவது கல் மிஷின் வந்து கோதுமைக்கு பெஸ்ட் அப்படின்னா
கோதுமை தயார் பண்ணுற விளையிற ஊரில் என்னத்தில் அரைக்கிறானுங்க, இதுதான் அரைக்கிறாங்க. அப்போ இந்த மிஷின் தான் சிறந்தது. ஏன்னா அது சிறந்தது இல்லைன்னா அவையில இதில் அரைக்க மாட்டாங்கல்ல. இப்போ ஏதோ டெக்னாலஜி வந்துருச்சுன்னு நம்ம மாற்றுறோம். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்க்குறீங்க வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த மிஷின் போடுறதுங்காட்டி எவ்வளோ தூரத்தில் இருந்து வர்றாங்க நம்ம பார்க்க முடியுதுல்ல. அதனால் கோதுமை அரைக்கிறதுக்கு சிறந்த மிஷின் கல் மிஷின் மட்டும்தான். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அவங்க சொன்ன வீடியோ போகிறோம்.